எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி மேக்ஸில் மென்சுரேஷன் ஏரியா டாபிக் முன்னாடி முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம வால்யூம் டாபிக் கிளாஸில் வால்யூம் டாபிக் பார்க்க போகிறோம். ஏரியா கிளாஸ் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு இது பாருங்கள், அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஏரியா டாப்பிக்கோட கண்டினியூ தான் வால்யூம் டாபிக். ஓகே, இன்றைக்கி நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். கனசதுரம். இப்போ ஒரு சதுரம் இருக்குது. ஏரியா அப்படின்னா இதுதான் அதோட ஏரியா. ஓகேவா? ஒரு சதுரமும் ஒரு செவ்வகம். இது சதுரம், இது செவ்வகம். இப்போ சதுரம் இருக்குதுன்னா சதுரத்தோட ஏரியானா இது, செவ்வகத்தோட ஏரியானா இது. ஓகேவா? இது கனசதுரம் அப்படின்னா இப்படி 3 டைமென்ஷனில் இப்போ 3D மாதிரி இருக்கும்ல, இது கனசதுரம். ஓகேவா? இதுதான் கனசதுரம். கனசெவ்வகம் அப்படின்னா செவ்வகமே இப்படி 3 டைமென்ஷனில் இருக்கிறது பேர் கனசெவ்வகம். ஓகேவா? இது கனசதுரம், இது கனசெவ்வகம். இப்போ இந்த மாதிரி இந்த கனசதுரத்தோட கன அளவுன்னு சொல்லுவாங்க. கன அளவுக்கு ஃபார்முலா என்னதுன்னா A3. இப்போ சதுரத்தோட பரப்பளவு ஃபார்முலா A². ஓகேவா? A². இதுவும் A, இதுவும் A. நமக்கு கன அளவுக்கு 3 வரும். இங்கே ஒரு A, இங்கே ஒரு A ப்ளஸ் இந்த ஒரு இது எக்ஸ்ட்ரா வரும் A. அப்போ கனசதுரத்தோட கன அளவுங்கிறது கொள்ளளவு. மொத்த வால்யூம் A3. கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்புக்கு ஃபார்முலா RA². அது என்ன மொத்த புறப்பரப்பு அப்படின்னா, இப்போ ஒரு கனசதுரத்தை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இப்படி ஒரு கனசதுரம் இருக்குது அப்படின்னா, அந்த கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்பு புறத்தில் இருக்கிற பரப்பு. ஓகே, இப்போ இது ஒரு சதுரம். இந்த சதுரத்தோட பரப்புனா நம்ம என்ன பண்ணுவோம்? இதுதான் சதுரத்தோட பரப்பு. ஓகேவா? சதுரத்தோட பரப்புனா இதுதான். அப்போ இதில் பாருங்கள், இந்த ஒரு சைடு இருக்கா, இந்த ஒரு சைடு ஒரு பரப்பு A². அடுத்து இங்கே ஒரு சைடு இருக்கா, இது ஒரு A². அடுத்து இதுக்கு ஆப்போசிட் இங்கே ஒன்று இருக்கா, அது ஒரு A². இந்த 4வது பக்கம் A². அப்புறம் இந்த டாப் ஒரு A². அப்புறம் இந்த பாட்டம் ஒரு A². அப்போ கனசதுரம் அப்படிங்கிறப்ப அதுக்கு எத்தனை ஃபேஸ் இருக்கும்? மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? இப்போ ஒரு சதுரங்கிறது இவ்வளோ தான், 2D தான். இப்போ கனசதுரம் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு 6 ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? 6 ஃபேஸ். இப்போ ஒரு க்யூப் இருக்கும்ல, நம்ம அந்த க்யூப் வச்சு விளாடுவோம்ல, அந்த க்யூப்பில் எத்தனை ஃபேஸ் இருக்கும்? 6 ஃபேஸ் இருக்கும். க்யூப்பு ஒரு டைஸ் வச்சு விளாடுவோம்ல, இந்த தாயக்கட்டை விளாட்றப்ப நம்ம அந்த பகடையை வச்சு உருட்டி விளாடுவோம்ல, அதுக்கு மொத்தம் 6 ஃபேஸ் இருக்கும். அது மாதிரி தான் இதுவும், இதுக்கு 6 ஃபேஸ் இருக்குது. அப்போ ஒரு ஃபேஸோட பரப்பளவு A²னா 6 ஃபேஸோட பரப்பளவு என்ன? 6A². அதுதான் இந்த மொத்த புறப்பரப்பு. இங்கிலீஷில் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மூலை விட்டம் அப்படிங்கிறது A√3. மூலை விட்டம்னா கனசதுரத்தோட மூலை விட்டம்னா இந்த உள்ளே இருக்கும், இந்த எட்ஜிலேருந்து இந்த எட்ஜுக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் இந்த மூலை விட்டம். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் முக்கியம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கன அளவுக்கு ஃபார்முலா A3. மொத்த புறப்பரப்புனா 6A². மொத்த புறப்பரப்புங்கிறது என்னது? கனசதுரத்துக்கு 6 பக்கம் இருக்கும். அப்போ 6 பக்கம் இருக்கிறப்ப 6 பரப்பு இருக்கும். ஒரு பரப்போட பக்கம் A². ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கத்தோட பரப்பு என்னது? A². அப்போ 6 பக்கம் இருக்குது, அப்போ 6A². அதுதான் இது மூலை விட்டம் A√3. ஓகேவா? இது கனசதுரத்துக்கு 3 ஃபார்முலா தான். அடுத்து கனசெவ்வகம். கனசெவ்வகத்தோட கன அளவுக்கு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச். ஒரு செவ்வகம் இருக்குது, செவ்வகத்தோட பரப்பளவு அப்படிங்கிறப்ப லென்த் இன்ட்டு பிரெத் போடுவோம். செவ்வகத்தோட கன அளவு அப்படிங்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகேவா? அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு இது வருது என்னது? இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்திருக்கும், இந்த ஹைட்டு. அது இப்படி இருக்குது. கனசெவ்வகம் எப்படி இருக்கும்? கனசெவ்வகம் இப்படி இருக்குது. நமக்கு இப்படி இருக்கப்ப நம்ம செவ்வகத்துக்கு என்ன பண்ணியிருப்போம்? இந்த லென்த்து இந்த பிரெத்தை மட்டும் போட்டிருப்போம். இப்போ நமக்கு இந்த ஹச்சு எக்ஸ்ட்ரா இருக்கா, அதுதான் இந்த கன அளவு. லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச்சு. ஓகேவா? அப்போ கனசெவ்வகத்தோட கன அளவு லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச்சு. மொத்த புறப்பரப்புனா அதே மாதிரி தான். இப்போ கனசெவ்வகத்துக்கும் எத்தனை பக்கம் இருக்கும்? 6 பக்கம் இருக்கும். ஓகேவா? கனசெவ்வகத்துக்கு கனசதுரம் மாதிரி கனசெவ்வகத்துக்கு 6 பக்கம் இருக்குமா? அப்போ இந்த ஒரு பக்கத்தோட பரப்பளவு, ஒரு பக்கத்தோட பரப்பளவு என்ன ஃபார்முலா? லென்த் இன்ட்டு பிரெத்து. இந்த ஒரு பக்கம். அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு ஒன்று இருக்குமா? அப்போ சதுரத்தை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை, எல்லா பக்கமும் ஒரே அளவாக தான் இருக்கும். அப்போ எல்லா பரப்பளவும் ஒன்று தான். செவ்வகத்தை பொறுத்தளவு 2 ஃபேஸ் ஒரே லெவலாக இருக்கும். அப்போ இது ஒரு எல்பினா இதுக்கு ஆப்போசிட்டும் லென்த் இன்ட்டு பிரெத்து தான். ஓகேவா? ப்ளஸ் லென்த் இன்ட்டு பிரெத்து. அதே மாதிரி இப்போ இந்த சைடு இந்த சைடு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது B இன்ட்டு ஹச்சு. அதே மாதிரி இதோட ஆப்போசிட்டு இன்னொரு B இன்ட்டு ஹச்சு. அடுத்து இந்த டாப் எடுத்துக்கிட்டோன்னா அது லென்த் இன்ட்டு ஹச்சு, பாட்டமும் லென்த் இன்ட்டு ஹச்சு. அப்போ 2 இருக்கா, 2 LB 2 BH 2 LH.
அப்போ எல்லாத்துலேயும் 2 வெளியே எடுத்துட்டோன்னா 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். ஓகேவா? இதை மட்டும் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபார்முலா மட்டும் நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அந்த ஃபார்முலா எப்படி வந்தது, அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். ஃபார்முலா மட்டும் நல்லா தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். அடுத்து மூளை விட்டம். செவ்வகத்தோட மூளை விட்டத்துக்கு ஃபார்முலா என்ன? √L² ப்ளஸ் B² ப்ளஸ் H². கனசெவ்வகத்தோட மூளை விட்டம். செவ்வகத்தோட மூளை விட்டம்னா √L² ப்ளஸ் B² இதோடு நின்றோம். கனசெவ்வகம்னா ப்ளஸ்ஸு ஒரு H² எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் வந்து நமக்கு ஃபார்முலா. மூணுமே முக்கியமானது. கனசதுரத்தோட 3 ஃபார்முலாவும் முக்கியம், கனசெவ்வகத்தோட 3 ஃபார்முலாவும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். 8 மீட்டர் 6 மீட்டர் 2.5 மீட்டர் அளவுகளை கொண்ட தொட்டியின் கொள்ளும் திறன் எவ்வளவு? கொள்ளும் திறன் அப்படின்னு தமிழ்ங்கிறது வால்யூம். ஓகேவா? கொள்ளளவுன்னு தான் சொல்லுவாங்க. கன அளவு கொள்ளளவு ரெண்டுமே ஒன்று தான். கொள்ளும் திறன் அப்படின்னா வால்யூம். இப்போ 8 மீட்டர் 6 மீட்டர் 2.5. அப்போது எல்லாமே வேறு வேறு டிஸ்டன்ஸாக இருக்குது. அப்போ இது என்னது? கனசெவ்வகம். லென்த்து வேறையாக இருக்குது, பிரெத்து வேறையாக இருக்குது, ஹைட்டு வேறையாக இருக்குது, எல்லாமே வேறு வேறையாக இருக்குது. அப்போனா என்னது? இது வந்து ஒரு கனசெவ்வகம். அப்போ கனசெவ்வகத்தோட கொள்ளும் திறன் வால்யூமுக்கு என்ன ஃபார்முலா? LBH, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச். அப்போ லென்த்து 8, பிரெத்து 6, ஹச் 2.5. அவ்வளோதான். 3 மல்டிபிள் பண்ண வேண்டியதான். மல்டிபிள் பண்ணால் 120 மீட்டர் கியூப்னு வரும். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து 120 மீட்டர் கியூப்னு வந்தால் ஆப்ஷனில் நம்ம பார்க்கணும் 120 மீட்டர் கியூப்னு இருக்கா இல்லை லிட்டரில் இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது வந்து 10 லிட்டர். இதை வந்து தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 மீட்டருங்கிறது 10 லிட்டரு. நமக்கு இங்கே மீட்டர் கியூப் இருக்கா? அப்போ 120 இன்ட்டு மீட்டர் கியூப். 1 மீட்டருங்கிறது 10 லிட்டரு. அப்போ 3 மீட்டர் இருக்குது. அப்போ 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 3 டைம் போட்டோம் அப்படின்னா 1,20,000 லிட்டர்ஸ்னு வரும். ஓகேவா? ஆப்ஷன்லாம் பார்க்கணும். 120 மீட்டர் கியூப்னு இருந்தால் இதை போடணும். இல்லை அப்படின்னா 1,20,000 லிட்டர்ஸ்னு போடணும். ஏன்னா 1 மீட்ரு அப்படிங்கிறது 10 லிட்ரு. அப்போ இங்கே மீட்டர் கியூப்னா 3 மீட்டர் இருக்கா? அப்போ ஒவ்வொரு மீட்டருக்கும் ஒரு 10 ஆட் பண்ணோம்னா 3 10 ஆட் பண்ணுறோம். அப்போ மல்டிபிள் பண்ணோன்னா 1,20,000 லிட்டர்னு போடணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். 10 சென்டிமீட்டர் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் அளவு கொண்ட செங்கலின் புறப்பரப்பு என்ன? ஓகேவா? அப்போ செங்கல்னால் எப்படி இருக்கும்? அது ஒரு கனசெவ்வகம் மாதிரி இருக்குமா? செங்கல் இப்படி தானே இருக்கும், ஒரு கனசெவ்வக ஷேப்பில் இருக்கும். அப்போ அந்த செங்கலோட புறப்பரப்பு என்னன்னு கேட்குறாங்க. புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2 இன்ட்டு எல்பி ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்ஹெச். இதுதான் வந்து செங்கலோட புறப்பரப்புக்கு ஃபார்முலா. இப்போ இது லென்த்து, இது பிரெத்து, இது ஹெச்சு. அப்போ 2 இன்ட்டு ஃபஸ்ட்டு என்ன? எல் இன்ட்டு பி. 10 இன்ட்டு 4 ப்ளஸ் பி இன்ட்டு ஹச் 4 இன்ட்டு 3 ப்ளஸ் எல் இன்ட்டு ஹச். எல் 10, இது 3. அப்போ 10 இன்ட்டு 3. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 இன்ட்டு 10 40 ப்ளஸ் 12 ப்ளஸ் 30. அப்போ 2 இன்ட்டு 40 12 30 ஆட் பண்ணால் 82. அப்போ 2 இன்ட்டு 82 164 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? ஏன்னா இது பரப்புனா சென்டிமீட்டர் ஸ்கொயர். கொள்ளளவு கன அளவு வால்யூம் அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப் போடணும். ஓகேவா? அவ்வளோதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். ஒரு கனசதுரத்தின் பக்கம் 10 சென்டிமீட்டர், அதன் கன அளவு மொத்த புறப்பரப்பு மூலைவிட்டம். அதாவது ஒரு கனசதுரத்தோட பக்கம் கொடுத்துட்டாங்க, மீதி 3 கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ ஒரு கனசதுரத்தோட பக்கம் ஏ எவ்வளவு? 10. சரி, நம்ம கொஸ்டின் கன அளவு மொத்த புறப்பரப்பு மூலைவிட்டம். கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? ஏ கியூப் தான் அதோட கன அளவு. அப்போ 10 கியூப் 10 இன்ட்டு 10 இன்ட்டு 10 எவ்வளவு? 1000 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, 1000. அடுத்து மொத்த புறப்பரப்பு. கனசதுரத்தோட மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 6a². அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். நமக்கு ஏ கொடுத்துட்டாங்க, அப்படியே அதோட ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 6 இன்ட்டு a²னா 10 இன்ட்டு 10. அப்போ எவ்வளவு? 600. அடுத்து என்னது? மூலைவிட்டம். கனசதுரத்தோட மூலைவிட்டத்துக்கு ஃபார்முலா a√3. ஓகேவா? a√3. அப்போ ஏ எவ்வளவு? 10. அப்போ 10√3. அவ்வளோதான் ஆச்சு. ஓகேவா? பார்க்கணும் ஆப்ஷனில் 10√3 இருந்தால் 10√3 போடணும். அப்படி இல்லைன்னா சப்போஸ் 10 இன்ட்டு √3 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி 1.732 இந்த மாதிரி இருக்குன்னா 15 பாயிண்ட் சம்திங் வரும். ஓகே, 15 16 பாயிண்ட் சம்திங் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை போடணும். ஆனால் மேக்ஸிமம் ஆப்ஷனில் இது மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பக்கம் கொடுத்துருக்காங்க, அப்படியே ஃபார்முலாவில் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறது தான் நமக்கு வேலை. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு கனசதுரத்தின்
கன அளவு 512 கன சென்டிமீட்டர் எனில் அதன் மூலைவிட்டம் கமா மொத்த புறப்பரப்பு. ஒரு கனசதுரத்தோட கன அளவு கொடுத்துட்டாங்க. ஓகே, கன அளவுனா என்ன? ஏ கியூப் கொடுத்துட்டாங்க 512. நமக்கு என்ன வேணும்? மூலைவிட்டம். மூலைவிட்டத்துக்கு ஃபார்முலா A√3யும் மொத்த புறப்பரப்பு A6A² வேணும். அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும், நமக்கு ஏ தெரியணும். அப்போ இதுலேருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்கலாம். அப்போ ஏ கியூப் 512னா ஏ எவ்வளவு? 8. ஓகேவா? 8 கியூப் தான், 8 கியூப் பண்ணால் தான் 512 வரும். அப்போ ஏ கியூப் 512னா ஏ வந்து 8. கியூப் வந்து நம்ம 10வது வரைக்கும் 1லேருந்து 10 வரைக்கும் கண்டிப்பாக கியூப் நம்பர் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேவா? இப்போ ஏ 8ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ இதில் டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். அப்போ மூலைவிட்டம் A√3 என்னது? 8√3. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து 6A² என்னது? மொத்த புறப்பரப்பு 6A². 6 × 8 × 8. அப்போ 6 × 8 × 8 எவ்வளவு? 384 cm². அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கன அளவு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டஃப்பாக நம்ம கேட்க மாட்டாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். டேரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வர மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக எடுக்கணும். இப்போ இங்கே பாருங்கள், ஒரு கனசதுரத்தின் புறப்பரப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ புறப்பரப்புனா என்னது? 6A². ஓகேவா? அதை தான் நம்ம இங்கே எடுக்கணும். மாற்றி எடுத்தோம்னா அதில் தான் நம்ம தப்பு விடுவோம். இப்போ புறப்பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 6A². 6A² = 2400 எனில் அதன் கன அளவு கமா மூலைவிட்டம். ஓகேவா? அப்போ 6A²னா கன அளவு நமக்கு ஏ கியூப் மூலைவிட்டம் A√3. அப்போ நமக்கு எப்படி ஏ வேணும்? இப்போ இதிலேருந்து நம்ம ஏ கண்டுபிடிக்கலாமா? இப்போ 6ஆல் இதை டிவைட் பண்ணோன்னா 400. அப்போ A² = 400. அப்படின்னா ஏ எவ்வளவு? 20. அவ்வளோதான். ஓகேவா? 400ல் A², ஏ வந்து 20. அப்போ ஏ கியூப் என்ன? A√3 என்ன? அப்போ ஏ கியூப் = ஏன்னா ஏ கியூப் தான் கன அளவு, நமக்கு கன அளவு தான் கேட்டிருக்காங்க. 20 × 20 × 20. அப்போ 2 4 4 2 8 3 0 ஆட் பண்ணால் அவ்வளோதான் 8000 cm³. அவ்வளோதான் ஆன்சர். அடுத்து மூலைவிட்டம் கேட்டிருக்காங்களா? மூலைவிட்டம் என்னது? A√3. அப்போ ஏ எவ்வளவு? 20√3. அவ்வளோதான் மூலைவிட்டம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அப்படியே ஃபார்முலா நம்ம கரெக்டாக எடுத்துடணும். ஃபார்முலா கரெக்டாக எடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பார்ப்போம். ஒரு கனசதுரத்தின் மூலைவிட்டம் 5√3 எனில் அதன் கன அளவு கமா மொத்த புறப்பரப்பு என்ன? கனசதுரத்தோட மூலைவிட்டம் கொடுத்துட்டு கன அளவு மொத்த பரப்பரவும் கேட்குறாங்க. இந்த மாதிரி மாற்றி கேட்குறாங்க. கன அளவு கொடுத்துட்டு இதுவும் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மொத்த பரப்பரப்பு கொடுத்துட்டு கன அளவு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா மூலைவிட்டம் கொடுத்துட்டு கன அளவு கேட்பாங்க. இல்லைனா மொத்த பரப்பரப்பு. இந்த மாதிரி அப்படியே சஃபில் பண்ணி மாற்றி ஏதோ ஒன்று நம்ம கேட்பாங்க. ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? மூலைவிட்டம் A5√3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ மூலைவிட்டத்தோட ஃபார்முலா A√3 = 5√3. இதிலேருந்து நம்ம வந்து ஏ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? இந்த √3க்கு இந்த √3 கேன்சல் ஆகிரும். அப்போ A = 5. அவ்வளோதான், ஏ கண்டுபிடிச்சாச்சு. கன அளவு மொத்த புறப்பரப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸி தான். கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? A³. அப்போ 5 × 5 × 5 125 கன அளவு முடிஞ்சு போச்சு. அடுத்து மொத்த புறப்பரப்பு 6A². 6 × 5 × 5 அப்போ 150 cm². இது cm³. அவ்வளோதான். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். நீளம் 6 மீட்டர், அகலம் 3 மீட்டர், உயரம் 2 மீட்டர் கொண்ட கனசெவ்வகத்தின் கன அளவு மொத்த பரப்பரப்பு மூலைவிட்டம். அப்படியே கொடுத்துட்டாங்க. நீளம் கொடுத்துட்டாங்க, அகலம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டு கனசெவ்வகத்தோட கன அளவு மொத்த பரப்பரப்பு மூலைவிட்டம். அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். கனசெவ்வகத்தோட கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? லென்த் × பிரெத் × ஹச். இப்போ லென்த்து 6, பிரெத்து 3, ஹச் 2, 3 மல்டிபிள் பண்ணால் 36. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2 × LB + BH + LH. இது மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா. அப்போ 2 × லென்த் எவ்வளவு? 6 × B 3, அடுத்து 3 × H2 ப்ளஸ் லென்த்து 6 × H2. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 × 18 + 6 + 12. அப்போ 2 × 36 = 72. அவ்வளோதான் மொத்த புறப்பரப்பு. வேறு என்ன வேணும்? மூலைவிட்டம் வேணும். நம்ம மூலைவிட்டத்தோட ஃபார்முலா √L² + B² + H². இப்போ நமக்கு L எவ்வளவு? 6, 6² +
3 ஸ்கொயர் ப்ளஸ் h வந்து 2 ஸ்கொயர். இப்போ 6 ஸ்கொயர் 36, 3 ஸ்கொயர் 9, 2 ஸ்கொயர் 4. அப்போ ரூட் இது 3 ஆட் பண்ணால் எவ்வளவு? 49. அப்போ ரூட் 49ஓட வேல்யூ எவ்வளவு? 7. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான். ஃபார்முலா லென்த்து பிரெத்து ஹச்சு கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்கிறத வந்து அப்படியே ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணி போடுறோம். அவ்வளோதான் நமக்கு வேலை. ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? ஒரு கன செவ்வகத்தின் கன அளவு 7500 கன சென்டிமீட்டர், நீளம் 25 சென்டிமீட்டர், அகலம் 20 சென்டிமீட்டர் எனில் அதன் புறப்பரப்பு மூலை விட்டம் என்ன? ஓகேவா? கன அளவு கொடுத்துட்டு, கனசெவ்வகத்தோட கன அளவு கொடுத்துட்டு, நீளமோ அகலமோ கொடுத்துட்டு, புறப்பரப்பு மற்றும் மூலை விட்டம் கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், கனசெவ்வகத்தோட புறப்பரப்புக்கு ஃபார்முலா வந்து 2 × LB + BH + LH. நமக்கு நீளமும் அகலமும் தெரியும், ஹைட்டு தெரியாது. அப்போ ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இந்த கன அளவோட வேல்யூ கொடுத்துருக்காங்களா, அதிலிருந்து தான் நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ கன அளவோட ஃபார்முலா என்ன? கனசெவ்வகத்தோட கன அளவு LBH = 7500. இப்போ லென்த் 25, அகலம் 20. அப்போ லென்த் 25, அகலம் 20 × h = 7500. இப்போ இது வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனாலும் டிவைடில் தான் போவோம். அப்போ இங்கேயே கன்சிடர் பண்ணிக்கலாம். 25 வந்து 3 டைமு 0, அடுத்து இந்த 0க்கு இது போயிடும், 2 வந்து 15 டைம். அப்போ h = 15. கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளோதான், ஹைட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இனி வந்து ஃபார்முலாவில் போட வேண்டியதான். மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலாவோ அந்த ஃபார்முலாலையும் மூலை விட்டத்தோட ஃபார்முலாலையும் நம்ம போட்டோம்னா நமக்கு ஆன்சர். எப்போ மொத்த புறப்பரப்புக்கு என்ன ஃபார்முலா? 2 × LB + BH + LH. இப்போ இந்த ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா 2 × 25 × 20 + 20 × 15 ப்ளஸ் லென்த் எவ்வளோ? 25 × ஹைட்டு 15. இப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 20 × 25ஓட வேல்யூ 500 ப்ளஸ் 300 ப்ளஸ் 25 × 15 375. இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஓகேவா? அப்போ 2 × இது 3 ஆட் பண்ணால் 1175. அப்போ 2 × 1175 2350. அவ்வளோதான். ஓகேவா? அடுத்து இது வந்து என்னது? மொத்த புறப்பரப்பு. இன்னொன்று நமக்கு கேட்டிருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க? மூலை விட்டம் கேட்டிருக்காங்க. இப்போ மூலை விட்டத்தோட ஃபார்முலா என்ன? √L² + B² + H². அப்போ ரூட்டு L². L எவ்வளவு? 20. 20 ஸ்கொயர் எவ்வளவு? L வந்து 25. 25 ஸ்கொயரு 625. B வந்து 20. அப்போ B 20னா 20 ஸ்கொயர் எவ்வளவு? 400. H 15. 15னா 15 ஸ்கொயர் எவ்வளவு? 225. 625 + 400 + 225 3 ஆட் பண்ணால் நமக்கு 1250 வரும். 1250ங்கிறது ஒரு ரூட் நம்பர் கிடையாது. அப்போ இந்த 1250 நம்ம இப்படி பிரிக்கலாம். 625 × 2ன்னு பிரிக்கலாம். 625 2 டைம் மல்டிபிள் பண்ணால் நமக்கு 1250 வரும். ஓகேவா? இப்போ 625க்கு நமக்கு ஸ்கொயர் வேல்யூ இருக்கா? என்னது? 25. 25 ஸ்கொயர் தான் 625. அப்போ 625 வெளியே எடுத்தோம்னா 25. மீதி இங்கே என்ன இருக்கும்? 2 மட்டும் இருக்கும். அப்போ √2. அவ்வளோதான். அப்போ 25 √2 அப்படிங்கிறத என்னது? நமக்கு மூலை விட்டம். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? கொடுத்துருக்கிறத அப்படியே ஃபார்முலாவை நம்ம கரெக்டாக எழுதிட்டோம்னா போதும், ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஃபார்முலாவை கரெக்டாக எழுதுறது தான் வந்து இந்த வால்யூமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தான் பார்ப்போம். ஒரு கனசெவ்வகத்தின் மொத்த புறப்பரப்பு 148 சதுர சென்டிமீட்டர், அகலம் 5 சென்டிமீட்டர், உயரம் 4 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு மற்றும் மூலைவிட்டம் என்ன? கனசெவ்வகத்தோட மொத்த புறப்பரப்பு கொடுத்துட்டு, அகலம் கொடுத்துட்டு, உயரம் கொடுத்துட்டு, கன அளவு மூலைவிட்டம் கேட்குறாங்க. அப்போ அகலம் தெரியும், உயரம் தெரியும், நீளமும் வேணும். இருந்தால் தான் நம்ம கன அளவும் மூலைவிட்டமும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த கொடுத்துருக்கிறதுல வச்சு நம்ம நீளம் கண்டுபிடிக்கணும். 2 × LB + BH + LH. இதுதான் வந்து புறப்பரப்புக்கான ஃபார்முலா. = 148. அப்போ 148. இப்போ அதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். 2 × லென்த் எவ்வளோ கொடுக்கல. அப்போ L × அகலம் கொடுத்துருக்காங்க. அந்த அகலம் எவ்வளோ? 5. அப்போ 5L ப்ளஸ் அடுத்து என்ன? B × H. B 5, இது H. அப்போ 5 × 4 எவ்வளவு? 20 ப்ளஸ் லென்த்து கொடுக்கல. H எவ்வளவு? 4. இப்போ 4L = 148. இப்போ இந்த 2 ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போனால் டிவைடில் தான் போவோம். அப்போ இங்கேயே நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 7 4 74. அப்போ இங்கே பாருங்கள், இங்கே 5L, இங்கே ஒரு 4L. அப்போ 9L + 20 = 74
அடுத்த ஸ்டெப்பு 9L இந்த 20 + 20 ஈக்குவல் டு அந்த பக்கம் போனால் -20 ஆகுமா? அப்போ 74 - 20 அப்போ 9L = 54. 9L = 54னா L எவ்வளவு? 6 9 64. இந்த 9 இங்கே டிவைட் பண்ணுறோம். அப்போ L = 6. அவ்வளோதான். இப்போ L கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நமக்கு என்ன வேணும்? கன அளவு வேணும். கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? LBH லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹெச். அப்போ L 6 B 5 H 4. அப்போ எவ்வளவு? 6 30 120 cm3. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ கன அளவு கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன வேணும்? மூலை விட்டம் வேணும். மூலை விட்டம் √L² + B² + H². அப்போ L² L எவ்வளவு? 6². 6 6 36 ப்ளஸ் அடுத்து 5² 25 ப்ளஸ் அடுத்து 4² 16. அப்போ இதை ஆட் பண்ணால் எவ்வளவு? 3 ஆட் பண்ணால் 77ன்னு வரும். அப்போ √77. √77 வெளியே எடுக்க முடியுமா? வெளியே எடுக்க முடியாது. அப்போ அவ்வளோதான். மூலை விட்டம் எவ்வளவு? √77. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்ப்போமா? நீளம் 9 சென்டிமீட்டர், உயரம் 2 சென்டிமீட்டர் கொண்ட கனசெவ்வகத்தின் மூலை விட்டம் 11 சென்டிமீட்டர் எனில் அதன் கன அளவு மொத்த புறப்பரப்பு. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? நீளம் கொடுத்துட்டாங்க, உயரம் கொடுத்துட்டாங்க, மூலை விட்டம் கொடுத்துருக்காங்க, கன அளவும் மொத்த புறப்பரப்பும் கேட்குறாங்க. ஓகே. அப்போ மூலை விட்டம் எவ்வளவு? 11 சென்டிமீட்டர். மூலை விட்டத்தோட ஃபார்முலா √L² + B² + H² = 11. இதிலிருந்து லென்த்தும் ஹச்சும் தெரியும், நம்ம B கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு இந்த ரூட்டை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த சைடு ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த ரூட் கேன்சல் ஆகிடும். ஓகேவா? இது ஒரு ரூல். ஓகேவா? ஏன் அப்படின்னா இப்போ இந்த ரூட் அப்படிங்கிறது இந்த ரூட்டோட வேல்யூ இப்போ √2ன்னு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த √2 அப்படிங்கிறதோட வேல்யூ 2 பவரில் 1/2 இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? அப்போ இந்த 1/2 இருக்கிறதா அர்த்தமா? இப்போ பவரில் 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆகிரும். அப்போ இங்கே 2 மட்டும் இருக்கும். அப்போ ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி இருக்குது. √x = இப்போ 2ன்னு இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த √x அப்படிங்கிறது x பவரில் 1/2 இருக்கிறதா அர்த்தம். இந்த x பவர் 1/2 இந்த 2. இப்போ இந்த 1/2 கேன்சல் பண்ணோம்னா பவரில் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இந்த சைடு 2ஆல் மல்டிபிள் பண்ணோம்னா ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் 2ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். இப்போ இதுக்கு இது கேன்சல் ஆயிரும். அப்போ இங்கே x மட்டும் இருக்கும், இங்கே 2 பவரில் 2 வந்துடும். ஓகேவா? அப்போ இந்த √2 எப்படி மாறிடுச்சு? இங்கே எக்ஸாக மாறிடுச்சு. அப்போ இங்கே நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணுறதுக்காக இங்கே ஸ்கொயர் பண்ணிடுவோம். அதுதான் இங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி தான் இங்கேயும் நடக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? நமக்கு இந்த ரூட் கேன்சல் ஆகணும். இந்த ரூட் கேன்சல் ஆகிறதுக்கு இங்கே ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா L² + B² + H² = 121. ஓகேவா? அப்போ L² L வேல்யூ எவ்வளவு? 9 9 9 × 9 81 ப்ளஸ் பிரெத்து நமக்கு கொடுக்கல. அப்போ B² வச்சுக்கலாம். H² H எவ்வளவு? 2 2² எவ்வளவு? 4 = 121. இப்போ இதை சால்வ் பண்ணோம்னா 81 + 4 எவ்வளோ? 85. அப்போ B² + 85 = 121. அடுத்து B² அங்கிட்டு வச்சுக்கிட்டு 85 ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போனால் -85 ஆகும். அப்போ 121ல் 85 போச்சுன்னா எவ்வளவு? 36. அப்போ B² = 36னா B எவ்வளவு? 6. அவ்வளோ. B² 36னா B எவ்வளவு? அதில் பாதி 6. ஓகே. நமக்கு கொஸ்டின் என்ன? கன அளவும் மொத்த புறப்பரப்பும் வேணும். அப்போ கன அளவுக்கு ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச். அப்போ லென்த் எவ்வளோ கண்டுபிடிச்சது? 9, பிரெத்து 6, ஹச் 2. 3 மல்டிபிள் பண்ணால் 108 cm3. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து என்ன வேணும்? மொத்த புறப்பரப்பு வேணுமா? அப்போ மொத்த புறப்பரப்போட ஃபார்முலாவில் போட வேண்டியதான். LB + BH + LH. 2 இன்ட்டு லென்த்து 9 இன்ட்டு 6 ப்ளஸ் 6 இன்ட்டு 2 ப்ளஸ் 9 இன்ட்டு 2. அடுத்து 54 ப்ளஸ் 6 இன்ட்டு 2 12 9 2 18. இப்போ 2 இன்ட்டு இது 3 மல்டிபிள் ஆட் பண்ணால் எவ்வளவு? 84 வரும். அப்போ 2 இன்ட்டு 84 168 cm². அவ்வளோதான் ஆன்சர். இதில் மொத்த புறப்பரப்பு இதுதான். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் பார்ப்போமா? ஒரு கனசெவ்வகத்தின் பக்கங்களின் விகிதம் 1:2:3 மற்றும் அதன் புறப்பரப்பு 88 எனில் அதன் கன அளவு என்ன?
இப்போ வந்து ஒரு கனசெவ்வகத்தோட பக்கங்களோட விகிதம் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ கனசெவ்வகம் அதோட பக்கம் லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, இந்த பக்கங்களோட விகிதம் 1:2:3. ஓகேவா? ஓகே, இது இப்படி இருக்கட்டும். அதன் புறப்பரப்பு 88. புறப்பரப்பு ஃபார்முலா என்ன? 2 × LB + BH + LH = 88. ஓகேவா? இப்போ நமக்கு கன அளவு கேட்குறாங்க. கன அளவுனா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச் வேணும். ஓகேவா? இப்போ இங்கே பாருங்கள், இதில் வந்து நமக்கு எக்ஸுங்கிற ஒரு வேல்யூ மூணுலேயுமே பொதுவாக இருக்கும். ஓகேவா? அப்போ எல்லாம் வந்து 1x பிஏ 2x இதை 3x எடுத்துக்கிட்டு இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா எல் எவ்வளவு? 1x. அப்போ எக்ஸு இன்ட்டு பி எவ்வளவு? 2x இன்ட்டு 2x. ஓகேவா? ப்ளஸ் அடுத்து பி எவ்வளவு? 2x இன்ட்டு ஹச் எவ்வளவு? 3x ப்ளஸ் அடுத்து லென்த்து எக்ஸு, ஹச்சு 3x. இப்போ இன்ட்டு 3x அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதாவது எல்லுக்கு பதிலாக 1x பிக்கு பதிலாக 2x ஹச்சுக்கு பதிலாக 3x இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? = 88. இப்போ 2 இன்ட்டு 2x இன்ட்டு எக்ஸ் எவ்வளவு? 2x² ப்ளஸ் 2x இன்ட்டு 3x 3 2 6 இந்த எக்ஸ் இன்ட்டு x² ப்ளஸ் அடுத்து 3x இன்ட்டு x x² = 88. இப்போ 2 இன்ட்டு 2x² 6x² 3x². அப்போ 3 ஆட் பண்ண எவ்வளவு? 11x² = 88. இப்போ இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணோம்னா 44. அடுத்து இங்கே 11 கேன்சல் பண்ணோம். ஒரு 11 11 4 11 44. அப்போ x² = 4. x² 4னா x = 2. ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு 2ன்னு. அப்போ அதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எல் எவ்வளோ, பி எவ்வளோ, ஹச் எவ்வளோன்னு தெரிஞ்சிருமா? எல் வந்து 1x. அப்போ எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் எல் வந்து 2. எல்லோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு 2. அடுத்து பி வந்து 2x. அப்போ 2x. அப்போ 2xனா 2 × 2 4. இது வந்து பி. ஓகே, அடுத்து ஹச்சு 3x. அப்போ 3 × 2 எவ்வளோ? எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டோம்னா 3 × 2 6. இது வந்து ஹச். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? கன அளவு கேட்டிருக்காங்க. கன அளவுக்கான ஃபார்முலா LBH தானே. கன அளவுக்கான ஃபார்முலா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹச். இதுதான் ஃபார்முலா. அப்போ 2 × 4 × 6 மூணையும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு ஆன்சர் 2 × 4 × 6 = 48 cm3. அவ்வளோதான் இதோட ஆன்சர். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஃபார்முலாவில் அப்படி டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். 8 மீட்டர் × 6 மீட்டர் × 22.5 சென்டிமீட்டர் கன உள்ள சுவரை 25 சென்டிமீட்டர் 11.25 சென்டிமீட்டர் × 6 சென்டிமீட்டர் கொண்டு எத்தனை செங்கலால் கட்ட முடியும்? அதாவது இது வந்து ஒரு பெரிய சுவர். ஓகேவா? இந்த சுவரை இந்த அளவு இருக்கிற செங்கலை வச்சு கட்டுறாங்க. அப்போ இது வந்து ஒரு பெரிய கன அளவு மாதிரி. இது வந்து ஒரு பெரிய கனசெவ்வகம். இந்த பெரிய கனசெவ்வகத்தை இந்த சின்ன கனசெவ்வகம் செங்கல் எப்படி இருக்கும்? செங்கல் செவ்வகம் மாதிரி இருக்குமா செங்கல்? அப்போ இந்த ஒரு பெரிய கனசெவ்வகத்தை இந்த குட்டி குட்டி கனசெவ்வகத்தால் வச்சு கட்டினா எத்தனைன்னு கட்ட கேட்குறேன். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்கன்னா இந்த பெரிய கனசெவ்வகத்தோட அளவை சின்னதால் டிவைட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து நமக்கு இப்படி வச்சுக்கோம். இப்போ ஒரு 100 பால் இருக்குது. ஓகேவா? 100 பால் இருக்குது. அந்த 100 பாலை 5 டிவைட் பண்ணால் எப்படி வரும்? இப்போ ஒரு 100 பால் இருக்குது. அந்த 100 பாலை வந்து பிரித்து கொடுக்குறோம். ஓகேவா? 100 பாலை வந்து இப்போ 10 பேருக்கு பிரித்து கொடுக்குறோம். அப்போ 10 பேருக்கு பிரித்து கொடுக்குறோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சம அளவாக பிரித்து கொடுப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? 100 ÷ 10 போட்டோன்னா எவ்வளவு? 10 வரும். அப்போ ஒரு ஆளுக்கு 10 பாலாக பிரித்து கொடுப்போமா? அப்போ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து ஒரு மொத்த அளவு இருக்கிற ஒரு கனசெவ்வகம். அந்த மொத்த அளவு இருக்கிற கனசெவ்வகத்தை இப்படி குட்டி குட்டி கனசெவ்வகமாக வச்சு கட்டுறாங்க. இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது. இவ்வளோ பெரிய கனசெவ்வகத்தை ஒரு குட்டி செங்கல், இப்படி ஒரு குட்டி செங்கல் இருக்குது. இந்த ஒரு குட்டி செங்கல், அடுத்து ஒரு குட்டி செங்கல், அடுத்து ஒரு குட்டி செங்கல், இதே மாதிரி சின்ன சின்ன செங்கலாக நிறையா வச்சு இப்படியே அதை வந்து கட்டுறாங்க. ஓகேவா? ஒரு வீடு கட்டுற மாதிரி தான் இப்படியே வந்து கட்டுறாங்க. அப்போ இந்த பெரிய கன அளவுங்கிறத இந்த சின்ன கன அளவோட இதால் நம்ம டிவைட் பண்ணிட்டோம்னா மொத்தம் எத்தனை செங்கல் தேவை, எத்தனை எண்ணிக்கை தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ பெரியதோட லென்த் எவ்வளவு? அப்படியே வச்சுக்க வேண்டியதான். 8 × 6 ×
22.5 டிவைடட் பை 25 இன்ட்டு 11.25 இன்ட்டு 6. அதில் இது நம்ம ஒன்று கவனிக்கணும். இங்கே பாருங்கள், இதுக்கு சென்டிமீட்டர், இது சென்டிமீட்டர், இதுவும் சென்டிமீட்டர், இங்கே 1 சென்டிமீட்டர், ஆனால் இது 2 மீட்டரில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், அதையும் சென்டிமீட்டருக்கு மாற்றிடணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? யூனிட்ஸ் வந்து எப்போயுமே சேமாக தான் இருக்கணும். இது 8னே போட்டு சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா தப்பாக வந்துடும். அப்போ 1 மீட்டர் அப்படிங்கிறது எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். அப்போ 8 மீட்டர் அப்படிங்கிறது வந்து 800 சென்டிமீட்டர். அடுத்து 6 மீட்டர். 6 மீட்டருங்கிறது 600 சென்டிமீட்டர். ஓகேவா? இன்ட்டு இது பிரச்சனை இல்லை, இது எல்லாமே மீதி எல்லாமே நமக்கு சென்டிமீட்டரில் தான் இருக்குது. அப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். டிவைடட் பை 25 இன்ட்டு 11.25 இன்ட்டு 6 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ இது கேன்சல் பண்ணோம்னா 100 டைம் வரும். அடுத்து இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா கேன்சல் பண்ண வேண்டியதான். ஓகேவா? இப்போ இந்த 25 இதெல்லாம் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 25 வந்து 32 டைம் வரும். ஓகேவா? அப்போ மீதி இருக்கிற எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண வேண்டியதான். மீதி இருக்கிற மேலே இருக்கிற எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ணி கீழே இருக்க இந்த 11.25 டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நமக்கு 6400 வரும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் டிவைட் பண்ணுங்கள். ஈஸியாக தான் இருக்கும். ஒவ்வொன்றா சால்வ் பண்ண வேண்டியதான். ஒவ்வொன்றா சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். அப்போ இதோட ஆன்சர் எவ்வளவு? 6400. அவ்வளோதான். ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம மென்சுரேஷனில் வால்யூமில் கொஞ்சம் சம்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் கொஞ்சம் சம்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த கிளாஸ் உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.